അഭിരാമി എന്താതി 30 ശ്ലോകം വരെ നമ്മൾ பார்த்தோம். 31ാമത്തെ ശ്ലോകം. உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கன்பு செய்தாள் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பார் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. அபிராமி பட்டர் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வர மாதிரி நம்ம பார்த்துட்டு வரோம். ஏ தேவி, உமாதேவியான நீயும் உமையொரு பாகரும், உன்னுடைய இடது பாகத்தில் சேர்ந்திருக்கப்பட்ட தேவனும், யாரு? பரமேஸ்வரன். ரெண்டும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் பிரத்யட்சப்பட்டு என்ன பிரீதிப்படுத்தின. அப்படி பிரீதிப்படுத்தின உன் மேல நான் சரணம் அடையறதுக்கும் கல்பிச்சாய் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய அனுகிரகத்தினால உன்னுடைய பாதார பிண்டத்தை நமஸ்காரம் பண்ற பாக்கியத்தை எனக்கு நீ கொடுத்தாய். அதுக்கப்புறம் நான் இனி வேற ஒரு கிரந்தத்தை பார்க்க வேண்டிய அவசியம் உண்டா? வேற சித்தாங்களை பார்க்க வேண்டிய அவசியம் உண்டா? இல்லையே. இனி எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை. இனி எனக்கு பார்க்கறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. நான் ஒரு கிரந்தத்தை ரெஃபர் பண்ண வேண்டாம், ஒரு தெய்வத்தை நான் கும்பிட வேண்டாம். எப்போ இருக்க ஒன்று பரமேஸ்வரனோடு சேர்ந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் வந்து உன்னுடைய பாதார விந்தத்தை நமஸ்காரம் என்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தையோ, அதுக்கப்புறம் நான் இன்னுமே வேற ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சமயங்களும் எனக்கு தேவையில்லை, எந்த சித்தாந்தம் எனக்கு தேவையில்லை. இனி அது மட்டுமல்ல, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, இனி என்னை பிரசவிக்கிறதுக்கு மனுஷ மாதாவும் இல்லை, முளவோலுள்ள தோளோடு கூடின ஸ்திரீகளோடு மேலுள்ள ஆசையும் எனக்கு இல்லை. இதெல்லாம் உன்னுடைய அருள் கொண்டு என்னிலிருந்து விட்டு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈன்றெடுத்த தாயும் இல்லை அப்படின்னா இனி ஒரு பிறவி உண்டானத்தானே ஒரு தாய் வேணும் அங்க, இல்லையா? இப்ப ஈன்றெடுத்த தாயும் இல்லைன்னா எப்போ என்னோட பாதார விண்டத்தை நமஸ்காரம் பண்ணி பஜனம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சதோ, நான் அப்புறம் எதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பிறவி இல்லையம்மா, எனக்கு இனி மோட்சத்தை கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். அதனால எனக்கு இனி ஒரு தாய் இல்லை. பிறவி இல்லாததுனால என்ன? முளபோல உள்ள தோளோடு கூடின ஸ்திரீகள்கிட்ட ஆசையும் இல்லை. அழகு ஸ்வரூபமா எடுப்பா இருக்கிற மாதிரி சரீரத்தோடு கூடிய ஸ்திரீகள் மேல இருக்கிற ஆசையும் எனக்கு வராது. நான் பிறந்தா தானே வரும், இல்லையா? இப்ப எப்போ இருக்க உன்னுடைய பாதார விந்தத்தை நமஸ்காரம் பண்ணிட்டேனோ, அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதோ, அப்ப எனக்கு நீ பிறவியும் கிடையாது, ஆசையும் கிடையாது, எனக்கு நீ மறுஜன்மமும் கிடையாது. அப்படிப்பட்ட அனுகிரகம் நீ எனக்கு பண்ணியாச்சுன்னு தாத்பரியம். இதாக்கும் நம்மளது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அர்த்தம். அல்லாம பார்ப்போமா, நான் என்னடா அது ஈன்றெடுத்த தாயும் இல்லைன்னு சொல்றாள் அபிராமி. அந்த அம்மா அம்மைய தெய்வம் சொல்லிவிட்டு பெத்த அம்மை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்ங்கிற மாதிரி ஒரு தோணல் அங்க வரப்படாது. எப்போ இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுத்த தாயும் இல்லை. இனி பார்த்தா சொல்லியா, இனிமே எனக்கு சமயங்களும் கிடையாது, தாயும் கிடையாது, எனக்கு பெண்கள் மேலோட ஆசையும் கிடையாது. ஏன் எனக்கு கிடையாது? அதெல்லாம் என்னை விட்டு போயிடுத்து. எப்படி? அந்த உன்னுடைய இது வந்ததுனால அதெல்லாம் எங்கிட்ட இருந்து போயிடுத்து, உன்னோட அனுகிரகத்தினால தாற்பயம். சுருக்கம், அம்பாளுடைய பாதார பிந்தத்தை சரணடைஞ்சு அம்பாளை பிரார்த்தனை பண்ணி நிரந்தரமான ஒரு திருடமான பக்தி காணிக்கப்பட்ட ஒரு பக்தனுக்கு நிச்சயம் மோட்சம் லப்யம். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ். மறுஜென்மத்தில் இன்பம் உண்டாகுவான்னு போட்டிருக்காங்க. மறுஜென்மமே கிடையாதுன்னு அவர் போட்டிருக்கார். மறுஜென்மத்தில் இன்பம் உண்டாகுவான்னு அதுக்கு பலன் கொடுத்திருக்காங்க. பாருங்க, இதே கான்ட்ரவர்சியா இருக்கு இல்லையா? அப்படியானா இனி ஒரு தாய் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? மறுஜென்மத்தில் சுகம் உண்டாகிறதுக்கு வேண்டி இந்த ஸ்லோகம் சொல்லணுமா? மறுஜென்மம் உண்டானா தாய் வரணுமே. தாய் இல்லைனாக்க அவர் சொல்றார். இது மாதிரி தான் என்னத்தையாவது ஒரு இதை எழுதி விட்டுறது ஆளுகளுக்கு. நமக்கு மோட்ச லபிக்குவான்னு மாற்றிக்கிறேன். நான் கேப்ஷன் உங்களுக்கு சொல்லித்தரவே இல்லை இது வரைக்கும். நமக்கு இந்த 35 அடுத்த கிளாஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ஓரோந்து ஒரு கேப்ஷனை சொல்லிடுவோம். கரெக்ட் கேப்ஷன். அடுத்ததோ ஆசையெல்லாம் விடிஞ்சாச்சு. ஆனா எல்லாருக்கும் ஆசை விடியறதா? இல்லையே. அம்பாவுடைய பாதார விண்டத்தை பஜனம் பண்ணனுக்கு ஆசைப்படும். அப்படி ஆசை விடியாம ஆசைக்குள்ளே கடக்கப்பட்டவனுக்கு என்ன கதின்னு கேட்டா, ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கைபாசத்தில் அல்லல் பட இருந்தேன் நின் பாதம் என்னும் வாசக் கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்டு நேசத்தை என் சொல்லுவேன் ஈஸ்வர் பாகத்து நேரிடையே. இந்த ஆசை வேணும் வேணும் வேணுங்கிற ஆசை, அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கின்ற ஆசை, இப்படிப்பட்ட
பெரிய ஒரு சம்சார சாகரத்தில் கடந்து கஷ்டப்பட்டு இருக்கப்பட்ட போது அந்த அந்தகண்டுக்கான யமதன்மன் பாசக்கயிறை சுற்றி என் மேலே குடுக்கி என்னை இழுத்து கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அப்படிப்பட்ட யமனோட கையில் அகப்பட்டு மறுபடியும் நரகத்தில் போய் மீண்டும் ஜென்மம் எடுத்து இப்படி சம்சாரத்தில் கஷ்டப்படப்பட்ட அவசரத்தில் இருக்கப்பட்ட எனக்கு ரட்சப்பட முடியாமல் துக்கத்தில் இருக்கிற காரணத்தினால அப்படி இருக்கும்போது என்னவாக்கும், உன்னுடைய பாரமாகப்பட்ட சுகந்த தாமரைகளை என்னுடைய சிரசின் மேலே வச்சு அது தானே வந்து சூடி என்னை உட்கொண்ட ஸ்நேகத்தை எந்த விதத்தில் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். பாசைக்கடல் அகப்பட்டு யமனுடைய வலையில சிக்கி நான் கஷ்டப்படும் போது உன்னுடைய பாதார விந்தமான உன்னுடைய அந்த பாதத்தை, தாமரை போல இந்த பாதத்தை என்னுடைய சிரசில் வச்சு என்ன நீ ஆட்கொண்டே, இதை நான் எப்படி நான் வர்ணிப்பேன், எந்த விதத்தில் ஸ்துதிப்பேன்? என்னத்தினால ஈஸ்வரனுடைய இடது பாகத்துல பொருத்தமா சூக்ஷ்மமான பணிகளோடு கூடின ஆபரணங்களை தனிஞ்ச ஏன் அபிராமியே, ஈஸ்வரனுடைய இடது பாகத்துல பொருத்தமான சூக்ஷ்மமான பணிகளோடு கூடின ஆபரணங்களை தரிச்ச அபிராமியே உன்னை நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படின்னு தாற்பயம். ஸோ இங்கே என்ன மெசேஜ் நம்ம கிடைக்கிறது, துர்மரணம் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றது. மரணம் வரத்தான் செய்யும், ஜனனம்னா மரணம் வரத்தான் செய்யும். மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணினா, மிருத்யுஞ்சயம் ஜெபிச்சா மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணால் மரணம் வராது கிடையாது. மிருத்யுஞ்சயம் பண்ண போட்டி மாதிரிலாம் போயாச்சு, பண்ணுகிற பாத்திய மாதிரியும் போத்தான் போகிறோம், ஜெபிக்கிற நம்மளும் போத்தான் போகிறோம். மிருத்யுஞ்சயம் ஜெபிச்சா போகப்படாதுன்னா இந்த உலகத்தில் இன்னைக்கவே இடம் கிடைக்காது. இப்போவே இடம் கிடைக்காததுனால 8, 12 மாட்டு 16 மாட்டெல்லாம் கட்டிட்டு வரோம். நம்ம ஃப்ளாட்டு வெளியூர் மாதிரி இங்கே வந்தாச்சு. இப்போ திருவனந்தபுரத்தில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாம் போயாச்சு, என்ன இடம் இல்லை. அப்போ என்ன வாக்கு தாற்பயம் அப்படின்னு கேட்டால், இந்த சிரசு மேலே நீ வச்சு சொன்ன காரணத்தினால எனக்கு இன்னொரு ஜென்மம் எனக்கு வரப்போறது இல்லை. அதனால நேரத்தே சொன்னார், உன்னுடைய பாதார விண்டத்தை பஜிச்ச எனக்கு என்னுடைய கருத்து ஆசையெல்லாம் போயாச்சு அப்படிங்கிறார். அதுக்கு அப்புறமும் ஆசை போகாதவாள் இருந்தாளானா அவ அந்த அந்தகன் யமபாசத்தை போட்டு பிடிச்சு இழுத்து போகுது, நான் கஷ்டப்படுவேன் இல்லையா? அந்த சமயத்தில் உன்னுடைய தாமரை போல உன்னுடைய பாதத்தை என்னுடைய சிரசு மேலே வச்சு நீ அனுகிரகம் பண்ணுவியே, அப்படிப்பட்ட உன்னுடைய பிரபாவத்தை நான் எப்படி வர்ணிப்பேன் அப்படின்னு கேட்குறார். இப்போ என்னன்னா, அபிராமி அந்தாதி நம்ம படிக்கும்போது ஈஸ்வர விசாரத்தோடு இருக்கப்பட்டவனுக்கு இந்த கஷ்டங்கள் ஒன்றும் வராது அப்படிங்கிற ஒரு மெசேஜாக்கு நம்ம அதுலேருந்து எடுத்துக்கணும். அதாக்கு இம்பார்ட்டன்ஸ். அது எப்படி வரலாம்? ஈஸ்வரனுடைய இடது பாகத்தில் பொருத்தமான சூக்ஷ்மமான பணிகளோடு கூடின ஆபரணங்களை தரிச்சுண்டு வரான். ஏன்னா அவருடைய ஆபரணம் எல்லாம் வேற, இவருடைய ஆபரணம் எல்லாம் வேற, நேர கான்ட்ரவர்சியா இருக்கு. அதுதான் அதானது எதுவுமே நல்லதும் கெட்டதும் மோசமானதும் நல்லதும் இப்படி எல்லாமே மிக்சடாக தான் இருக்கும் உலகத்தில்ங்கிறது காட்டுறது தான் இந்த பரமேஸ்வரன் மடியில் இருக்கப்பட்ட மகா கணபதி, ஆனையோட ரூபம், மனுஷனோட உடல், ஒத்த வயறு எல்லாம் வச்சிருக்கு. ஆனால் இந்த பக்கம் பார்வதி சர்வாபரண பூஷணியா அழகு ஸ்வரூபமா முருகனை கையில் வச்சிருக்கிற மாதிரி. இந்த சிவ குடும்பத்தினுடைய தாற்பயமே இதாக்கு. எல்லாம் இடகலர்ந்து இருக்கப்பட்டதுதான் இந்த உலகன்னு காட்டுறது தான் அந்த ஸ்வரூபம். அதான் கைலாச தரிசனம் சொல்லுவாதுக்கு. ரிஷப வாகனத்தில் பரமேஸ்வரன் உட்காண்டிருக்க, பக்கத்தில் பார்வதி, அவருடைய மடியில கணபதி, பார்வதியுடைய மடியில முருகன் இருக்கிற மாதிரி இருக்கிற தரிசனத்துக்கு கைலாச தரிசனம்னு பேர். தாற்பயமே அதுதான். அதனால அப்படிப்பட்ட ஆபரணங்களை தரிச்சுட்டு வருவே அபிராமி, உன்னுடைய பிரபாவத்தை நான் எப்படி வர்ணிப்பேன் அப்படின்னு கேட்கிறார். இப்படி காலன் கூட்டிட்டு போவன் யமபாசத்தில் மரணம் சம்பவிக்க சான்ஸ் உண்டுன்னு சொன்னார் இல்லையா? அப்படி மரணம் வர சமயத்தில் எப்படி இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது அஞ்சலென்பாய் அத்தர் சித்தரெல்லாம் குழைக்கும் களபக்குவி முலையாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. மனுஷன் ஜீவிதத்தில் சத்கர்மம் துஷ்கர்மங்கிறெல்லாம் சேர்ந்துதான் இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்துதான் கொண்டு போகும். நம்ம பண்றது சத்கர்மமும் இருக்கும், துஷ்கர்மமும் இருக்கும், நமக்கே தெரியாது. சிலப்போ நம்ம பண்றது சத்கர்மமா இருக்கலாம், சிலப்போ நம்ம பண்றது துஷ்கர்மமாகவும் இருக்கலாம். அது நம்ம ஜீவிதத்தில் உள்ள காரியங்கள். சிலதெல்லாம் நம்மளால ஒழிவாக்க முடியாது. நான் சொல்றேனே, வெள்ளிக்கிழமை காலம்பரை குளிக்க போகும்போது பாத்ரூமில் பூரம் வந்தால் உடனே அந்த ப்ரஷ்ஷாலேயோ இல்லை கொடுக்குற கப்பாலேயோ ஒரு நசுக்கத்தான் செய்வோம்.
பூரம் அம்பாளுடைய இதாக்குன்னு சொல்லிட்டு அதை உட்காந்து வச்சு பாயசம் நைவேத்தியம் பண்ணலாம் பண்ண மாட்டோம், பண்ணுவோம் மாட்டோம். அப்ப இது மாதிரி துஷ்கர்மம் தான் அது. ஒரு ஜீவனை கொல்லணும், நம்மளால ஒரு பூரத்தை உண்டாக்க முடியாது, ஆனா ஒரு பூரத்தை கொல்றோம். ஏன்? பயம், நம்ம ரட்சைக்காக செய்யறோம். அது மனுஷ இயல்பு. அதனால சத்கர்மம் துஷ்கர்மம் இதெல்லாம் ஒரே நிலையில நம்முடைய ஜீவனை கொண்டு போகும். அப்படி கொண்டு போற சமயத்துல அது பயங்கரமான காட்சியோட யமனை பேடிச்சு விரைக்கிற சமயத்துல யமதனோட தூதாள் வந்து என்னை கூட்டின்னு வருவா. அதிபீஷண கடுபாஷண யம கிங்கர படலின்னு பார்த்தோம் இல்லையா? இடிடா வெட்டுறா குத்துறா இவன் அடிடா அப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்மளை பயமுறுத்திலே வருவாளாம் யமதர்மம்மா. அந்த சமயத்துல தேவி எனக்கு அபயம் நல்கிறதுக்கு நான் இருக்கேன்டா, கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு நீ வருவியே, நீ பயப்படாதே கொந்தே, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி லோகபிதாவான சிவபெருமானோட சிந்தையெல்லாம் தகர்த்து சந்தோஷிக்கப்பட்ட விதம் சிஜ்ஜிதிக்கப்பட்ட சந்தன சுகந்தம் வீசப்பட்ட கவிஞ்ச கொங்கையோடு கூடின சாமல தேவிய அந்த அழியப்பட்ட மனசோட சுபாவம் உள்ளவளே, சந்தன சுகந்தம் வீசப்பட்ட கவிஞ்ச கொங்கையோடு கூடின சாமல தேவிங்கிற அறியப்பட்ட சுபாவம் உள்ளவளே, உன்னுடைய கையில் இருக்க கயர், எமங்கிட்ட இருக்கிற கயர் வந்து என்னை கட்டிட்டு போறதுக்கு, ஆனா உங்ககிட்ட இருக்கிற கயர், அந்த கயர் என்னது? ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாரங்குஷோஜ்வலாம், பாசம். குழந்தைன்னு கூப்பிட்டு அந்த பாசத்தோட அந்த பாசங்கிற கயரை வச்சு என்ன நீ பந்திக்கும்போ நான் யமதர்மனுடைய பாசத்தை பயந்து அம்மானு கூப்பிட்டு நான் அழுவேன். அப்படி அழும்போது நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய வேகதையோட வந்து பயப்படாதேன்னு சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும். அந்த யம பாசத்தை கண்டு பயப்படும் போது அந்த பயத்திலேருந்து நீ கவலைப்படாதே சொல்லி ஸ்நேகமாக வாத்சல்யமாக பாசத்தை காணிச்சு என்ன நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தாத்பரியம். அப்படின்னா அங்க வரும்போது யமனுக்கும் தேவிக்கும் நம்மள வழக்கிலேயே வரும். நான் கொண்டு போனோமா நீ கொண்டு போனோமா சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப என்ன வாக்கும் தாத்பரியம் அப்படின்னு சொன்னா, அந்தே நாராயண ஸ்மிருதி சாத்தியமாமோ கண்டம் கபாதிகள் கொண்டு வளைஞ்சிடும்போல் அப்படின்னார் ஒரு கவி. மரண சமயத்துல கபங்கள்லாம் வந்து அடைச்சிடும். எல்லாருக்குமே அப்படித்தான். இந்த ஹார்ட் அட்டாக் ஒன்று தான் ரொம்ப ஸ்நேகமான ஒரு அசுகம், சொல்லப்படாது. டக்குன்னு ஒரு மினிட்ல தேர்தல் ஒண்ணுமே தெரியாது, கஷ்டப்படவே மாட்டான், மூச்சு வாங்கி கீழ் வாங்கி ஒன்றும் கிடையாது. டபக்குன்னு வரும் ஹார்ட்டை தந்துடும், முடியும் நின்ற வகையில் குழந்தை கீழே விழுந்துருவான். சரிக்கு அது சுகமரணமாக்கம். அது ஆக்சுவலா நமக்கு லைஃப்ல அக்செப்ட் பண்ண முடியாது, ஐ டூ அட்மிட். பட் அந்த ஜீவன் புண்ணிய ஆத்மாவாக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு கஷ்டப்படாம, ஒரு மூக்கில் ஒரு ஹோல்ல டியூப் படாம, ஆஸ்பத்திரியை பணம் கட்டாம அப்பவே தீர்ந்துடும். இல்லைன்னா என்ன ஆகுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தானே மரணம் வரும் இல்லையா? அப்படி கண்டம் கபாதிகள் வளையிற சமயத்தில் அந்தே நாராயணஸ்மதி பகவானை கூப்பிட்டு நம்மளால முடியாது. அதனால என்னன்னா ஆரோக்கியம் இருக்கும் போதே அம்பாளை கூப்பிட்டுட்டே இருக்கணுமா நம்ம. அதனால இங்க பயந்து விரைக்கிற சமயத்துல கவலைப்படாத கொண்டே நான் இருக்கேன்னு சொல்லி உன்னுடைய பாசத்தை காட்டு விரிவே, அப்படி என்னை சமாதானப்படுத்தவே, அந்த மாதிரி நீ எனக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினா ஆரோக்கியமா இருக்கும் போதே ஈஸ்வர விசாரத்தோட நம்ம இருக்கணும் தாத்பரியம். சதாசர்வ நாள் அம்பாளை ஸ்தோதிச்சுட்டே இருந்தோம் வச்சுங்களை, நினைச்சுட்டே இருக்கோம் வச்சுங்களேன், கபம் எப்போ அடைஞ்சா நமக்கு என்ன? ஏன்னா நமக்கு தெரியாது, எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு மரணம் வராது. யமதர்மனுக்கு வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது, மெசேஜ் எல்லாம் அனுப்ப மாட்டார் அவர். எப்போ வராரு சொல்ல முடியாது. என்னோட ஒரு கசின் வந்துட்டு அவன் அப்பா செத்து போனப்ப அவன் வந்து இந்த அபிராமி அந்தாதி சொல்லி பாடிய எடுத்துட்டு போனான். எனக்கு என்ன அபிராமி அந்தாதி 34வது ஸ்லோகம். இப்படி சம்சார பந்தத்தில் நான் கஷ்டப்படும் போது அம்மானு அப்படி நான் கூப்பிட்டா நீ சீக்கிரமா வந்து பயப்படாதே கொந்தேன்னு சொல்லி என்னை நீ சமாதானப்படுத்தணும் அப்படின்னு 33வது ஸ்லோகத்தில் சொன்னார். இங்கே சொல்றார், வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பறிவுடுதான் போயிருக்க சதுர்முகமும் பைந்தேன் அலங்கர் பருபணி ஆகமும் பாகுமும் பொன் செந்தேர் மலரும் அலர்கதிர் ஞாயரும் திங்களுமே. வந்தே சரணம்
வந்தே சரணம் புகும் அடியார்க்கு. நீதான் சரணம் நினைச்சுண்டு அந்யதா சரணம் நாஸ்தி தொமேவ சரணம் மமா தஸ்மாத் காருண்ய பாவேனா ரெக்ஷ ரெக்ஷ மகேஸ்வரி அப்படின்னு சொல்லி ஆரெல்லாம் உன்னை சரணம் அடைகிறாளோ அப்படிப்பட்ட பக்தன்மார்க்கு மேன்மை உள்ள சிவபிராப்திங்கிற தேவலோகத்தை சம்மானிக்கப்பட்டவள் நீ. ஆனால் அதே ஜனங்கள் பூலோகத்தில் வசிக்கும் போது பூலோகத்தில் நிலவள்ளப்பட்ட பஞ்சகர்மியான ஜெகதீசன் ஈஸ்வரன் சிருஷ்டிகர்மாவாகத்த சரஸ்வதின்னு அவருடைய சக்தியாய் நிற்கிறாய். சுத்தமான தேனொழுகப்பட்ட கௌஸ்தபமணி மாலை தரிச்சு விஷ்ணுவோட லட்சுமி ஆயிட்டும் நீ இருக்காய். தேவன் நிகிரகமூர்த்தியாக மாறும்போதோ ரௌத்ரிங்கிற அவருடைய சக்தி ஆயிட்டு நீ சொர்ணத்துக்கு துல்லியமான பிரகாசிக்கப்பட்ட தேனொழுகும் தாமரையில தாமசிக்கிறாய். அப்படிப்பட்ட அந்த தாமரை விரியும் பொழுது செங்கதிர் கொண்டு சூரியனுடைய மூலப்பொருளாயிட்டும் ஸ்திதி செய்யப்பட்ட அதுபோல சந்திரனையும் இதோடு மூலப்பொருளாக இருக்கப்பட்ட ஹே தேவி ஒரு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு வரணும். அதானது சிருஷ்டிகர்த்தரே பிரம்மரூபா கோப்திரே கோவிந்த ரூபணி சம்ஹார நிர்தரூபா திருவோதனகிரீஸ்வரி சதாசிவ அனுகிரகதா பஞ்சகிருத்திய பலாயனா நம்ம லலிதாஸ்கத்தனம் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கப்பட்ட அந்த 26 தத்துவமான பிரம்மமா இருக்கிறதும் தேவிதான். அப்புறம் இங்க தாழ் இறங்கி வந்துன்னு சொன்னா அந்த பிரம்மங்கிற லெவல்ல இருந்து தாழ வந்து பிரம்மா சிருஷ்டி பண்ற பிரம்மாவாயிட்டு தம்ம ஐம்பதாம் மகளம் பிரம்மாவாயிட்டு வரா. சிருஷ்டி பண்ணும்போது பிரம்மாவோட ரூபத்தை தரிக்கிறான்னு நம்ம பார்த்தோம். அப்படி பிரம்மாவோட ரூபத்தை தரிச்ச சிருஷ்டி பண்ணும்போது அந்த பிரம்மாவுக்கு சக்தியான சரஸ்வதி ஆயிட்டும் ஸ்திதி பண்றத லக்ஷ்மி மகாவிஷ்ணுவோட ரூபத்தை தரிச்சு அந்த மகாவிஷ்ணு சக்தியான லக்ஷ்மி ஆயிட்டும் கல்பாந்த காலத்தில் சம்ஹாரமூர்த்தியாக இருக்கப்பட்ட ரௌத்ரனா அவதரிக்கும் போது அந்த ரௌத்ரனுடைய சக்தி ரௌத்ரி அதுவும் அந்த சக்தி ஆயிட்டும் பார்வதி சக்தி எப்படி வேணா சொல்லலாம். பேர்கள் நம்ம கொடுக்கப்பட்டதுதான். இப்படியெல்லாம் இருக்கப்பட்டவளும் தேனொழுகும் தாமரையில் வசிக்கப்பட்ட அந்த தாமரை விடற சமயத்தில் செங்கதிர் கொண்டு சூரியனுடைய மூலப்பொருளாயிட்டும் இருக்கப்பட்டதும். அப்படின்னா சூரியன் உதிக்கும் போதுதான் தாமரை மலரும். அதனாலதான் அந்த அதை ரெண்டையும் கம்பேர் பண்றார். அதே போல சந்திரனுடைய மூலப்பொருளாயிட்டு இருக்கப்பட்டதும் அப்படின்னு சொன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பிரகாசம் கொடுக்கிறதும் அம்பாளுடைய பிரபாவம் தான் தாத்பரியம். அதனால இந்த உலகத்தில் எல்லாமே இயங்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் ஆதிபராசக்தியினுடைய அனுகிரகம் அவளுடைய கழிவினால்தான் வருதுங்கிறது தான் இதனுடைய கிஸ்ட நம்ம கிடைக்க வேண்டியது. அடுத்தது திங்கள் பகவின் மனம் நாரும் ஷீரடி சென்னி வைக்க எங்களுக்கு ஒரு தபம் எய்தவர் எண்ணிறந்த விண்ணோர் தங்களுக்கும் இந்த தபம் எய்துமோ தரங்கடலுள் வெங்கட்பணியை மேல் துயில் கூறும் விழிப்பொருளே. திங்கள் பகன்வினம் மனம் நாரும் ஷீரடி சென்னி வைக்கி. நான் நேரத்தை சொன்னேன், இங்க நாருங்கிறது மணக்குங்கிற எடுத்துக்கலாம். தமிழில் அந்த வாக்குக்கு அதாக்கு அர்த்தம், மலையாளத்தில் உள்ள அர்த்தம் அல்ல. இப்போ அவதின்னு சொல்றோம். அவதின்னு சொன்னா மலையாளத்தில் லீவுன்னு அர்த்தம். ஆனா தமிழிலேயோ அவதினா கஷ்டம்னு அர்த்தம். விளையாட்டுக்கு சொல்லுவா 2 மாசம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னா குழந்தைகளுக்கு மலையாள அவதி, பெற்றோர்களுக்கு தமிழ் அவதின்னு சொல்லுவான். 2 மாசம் மேய்க்கணும் இல்லையா? அந்த அவதிங்கிற வாக்குக்கு 2 அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் நாருங்கிற வாக்கு மலையாளத்தில் பார்த்தா பேட் ஸ்மெல்னு அர்த்தம், தமிழில் பார்த்தா குட் ஸ்மெல்னு அர்த்தம், நல்ல மனம்னு அர்த்தம். அர்த்தச்சந்திரனோட சோபையோடு கூடின மேன்மையுள்ள உன்னுடைய திருப்பாதங்கள் ஏ தேவி உன்னுடைய அடிமையான எளியவனான என்னுடைய சிரசில் வச்சு அருளணும். அப்படி அருள வாக்கியத்தில் மேன்மை என்ன வாக்கும், அதை எப்படி வர்ணிக்கிறது? தேவன்மார்க்கும் இந்த வாக்கியம் லபிக்குமா? உன்னுடைய பாதார பிந்தத்தினுடைய ஸ்பர்ஷம் தேவன்மார்க்கும் கூட கிடைக்காதே. அப்படிப்பட்ட திருமால்களில் திறக்குள்ள கடலுடைய மத்தியம் தீக்கட்ட போல கண்ணுகளுள்ள பாம்புக்கு இடையில மெத்தல சயிக்கப்பட்ட தெய்வம் அந்த ஐஸ்வர்யம். அப்படிப்பட்ட அபிராமியே ஒரு நாள் ஸ்தோத்திரம் பண்றேன். தீக்கட்ட போல கண்ணுகள் உள்ள பாம்பு கிடக்கையில மெத்தல சயிக்கப்பட்ட தெய்வம் மாறே மகாவிஷ்ணு இல்லையா? ஆனா மகாவிஷ்ணு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது அந்த மகாவிஷ்ணுவும் பிரம்மத்தினுடைய அம்சம்தான், பிரம்மந்தான் அதுன்னு தாத்பரியம். அதைத்தான் இங்க கொண்டு வர்றார். அப்படிப்பட்ட ஐஸ்வர்ய தேவதையான அபிராமியே ஒரு நாள் நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிறது தான் ஸ்லோகத்தில் வர்றது.